வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை. எங்கே போனாலும் எனக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது சார். எதுவுமே பண்ண முடியல, சமாளிக்க முடியல. இந்த எதிரிகளை ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு மாதிரி தினம் தினம் புதுசாக ஒரு எதிரி உண்டாகிட்டே இருக்கான். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் யோகி அவயோகின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு ஜாதகருக்கும் யோகின்னு ஒருத்தர் இருப்பார், அவயோகின்னு இருப்பார். போய் கூகுளில் போய் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் யோகி கிரகம்னு இருக்கும். யோக நட்சத்திரம், யோகி நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம்னு இருக்கும். இந்த யோகி நட்சத்திரம் உங்களுக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டது. இந்த அவயோகி நட்சத்திர அதிபதி, உதாரணத்துக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ ராகு பகவான் யோகியாக வர்றாருன்னு வச்சுங்க, அவயோகியாக சுக்கிர பகவான் வருவார். இரண்டு பேருமே நட்பு கிரகம்தான். என்றாலுமே பார்த்திங்கன்னா, ராகு யோகியாக வரும்போது சுக்கிரன் அவயோகியாக வந்துடுவார். அப்போது உதாரணத்துக்கு ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகி நட்சத்திரம்னா, பரணி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக வரும். இந்த பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் கோச்சாரத்தில் வந்தாலும், இல்லை எந்த கிரகம் பரணி நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு திசை அல்லது புத்தி நடந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதிரின்றத பெரிய பிரச்சனை, அதை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில், இந்த கண்டிஷனில் அந்த கிரகமானது, அதாவது அவயோகி கிரகமானது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல போய், அதாவது 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் போய் உக்காந்துருச்சுன்னு வச்சுங்க, வாழ்நாள் முழுக்க எதிரிகள் புதுசாக நிமிஷத்துக்கு ஒரு எதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை சமாளிக்கிறது தான் பெரும் பாடாக இருக்கும். அதுவும் பெரிய ஒரு தொழிலாக இருந்துன்னா போட்டி ஏகப்பட்டதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும், அஷ்டமி திதி அன்னைக்கு பொதுவாக மாலை வேளையில் இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அஷ்டமி திதி நடப்பில் இருக்கணும் மாலை வேளையில். சில நாள்லாம் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி 5 மணியோடய முடிஞ்சிடும். அந்த மாதிரி முடியாமல் மறுநாள் காலையில் வரைக்கும் அஷ்டமி திதி இருந்ததுன்னா கண்டிப்பாக மாலை வேளையில், அன்னைக்கு முதல் நாள் மாலை வேளையில் அஷ்டமி திதி நடைமுறையில் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா 100% உங்களுக்கு பலனளிக்கும். நீங்கள்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தொழிலில் போட்டி இருந்தாலும், கோர்ட்டு கேஸுன்னு போட்டி போகாமல் இருந்தாலும், வம்பு வழக்கு இருந்தாலும், ஒரு 3 மாதம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்கூட அதனுடைய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். சரி, விஷயத்துக்கு வரேன், என்னான்னு பார்ப்போம். தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு புளியமரம் தெரியும், புளியம்பழம் தெரியும் உங்களுக்கு. இந்த புளியம்பழத்தில் அந்த ஓட்டை சுத்தமாக உடைச்சிடாமல் புளியம்பழத்தை உருவி எடுத்துருங்க. பழத்தை உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஓட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். 2 ஓடு முழுமையாக எடுக்கணும். அந்த ஓட்டை பாகற்காய், கொம்பு பாவக்காய்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவக்காய் மார்க்கெட்டில் கிடைக்கும். கொம்பு பாவக்காய் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு பாவக்காயை 2ஆக கிழித்து அதில் உள்ள சதைகளெல்லாம், அதில் உள்ள அந்த சதை மற்றும் விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஃப்ளாட்டாக அகல் விளக்கு மாதிரி வந்துடும். அந்த பாகற்காய்க்குள்ளே இந்த புளியம் ஓட்டை வச்சு அது ஃபுல்லாக நான் சொல்கிற எண்ணெயை ஊற்றணும். இந்த எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் போய் நாய்க்கடுகு எண்ணெய்னு கேட்டால் தருவாங்க. அந்த நாய்க்கடுகு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு, பஞ்சுத்திரினா 2 தீபம் ஏற்ற போகிறீங்க. ஒரு பாகக்காயை 2ஆக வெட்டுறீங்க. அதில் ஒரு பகுதி 2 பகுதியை வச்சு அதில் இந்த புளியம் ஓட்டை வச்சு அதுக்குள்ள இந்த கடுகு எண்ணெயை ஊற்றி, நாய்க்கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெயில் நாக்கடுகு எண்ணெய்ன்னு கேட்டால் தருவாங்க. அந்த எண்ணெயை ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு கரெக்டாக பைரவரை பார்த்து 2 தீபம் ஏற்றுங்க. அதுக்குள்ளே இருக்கிற இந்த புளியம் ஓட்டில் ஃபுல்லாக அந்த நாய்க்கடுகு எண்ணெய் நிறைஞ்சி இருக்கணும். அதில் 2 பஞ்சுத்திரியை ஏற்றி அந்த உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க பேரை சொல்லி, அதாவது உங்களுக்கு யாருனால தொந்தரவு ஏற்படுதோ அந்த நபர் பேரை 3 முறை சொல்லி தீபத்தை ஏற்றுங்க. நாய்க்கடுகு எண்ணெய் ஊற்றின தீபத்தை ஏற்றி பைரவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி தீபம் ஏற்றின உடனே அதுக்கு முன்னாடியே பச்சை அரிசியில் தயிர் சாதம் செய்து இந்த நாய்க்கடுகு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை எப்படி வீட்டில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து தயிர் சாதத்தில் கிளறீங்களோ, அதே போல் இந்த நாய்க்கடுகை தாளித்து அந்த சாதத்தில் கிளறணும். அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய்,
கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய், பெருங்காயம், இதனுடைய கொஞ்சோண்டு மாதுளம்பழம் இவையெல்லாம் கலந்து ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போய் இதை பைரவருக்கு வச்சு நிவேதனம் பண்ணுங்கள். இதில் ஒரு சூட்சமாக என்னன்னா, இதை நிவேதனம் பண்ணும்போதே நாய்க்கடுகளை துவையில் அரைக்கணும். பொதுவாக தேங்காய் துவையில் அரைப்பாங்க, பருப்பு துவையில் அரைப்பாங்க. அதுபோல் இந்த நாய்க்கடுகை வறுத்து அதை துவையில் அரைச்சி அதுக்கு சைடிஷாக வைக்கணும். இந்த தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு நீங்கள் பைரவருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு தொன்னை வாங்கிக்கோங்க. இந்த தொன்னையில் தயிர் சாதத்தையும் இந்த நாய்க்கடுகு துவையிலையும் வச்சு வர்ற பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மாற்றத்தை உங்களாலேயே நம்ப முடியாது. அவ்வளோ அற்புதமாக இந்த பரிகாரம் வேலை செய்யும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை வலுப்படுத்துகிறதா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.